அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஒரு பை நிறைய வைரங்கள் இருக்கு. அத தெரியாம கீழே சிதற விட்டுடுவீங்களா? மாட்டீங்க இல்லையா? ஆனா அந்த வைரங்களை விட விலை உயர்ந்த காலத்தை நாம ஒவ்வொரு நாளும் சிதற விட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் சொல்லப் போற கதை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்குற ஒவ்வொரு நிமிஷத்தையும் மாத்திடும். ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இன்னும் 5 நிமிஷத்துல அவன் உயிர் போகப் போகுது. அந்த 5 நிமிஷம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் ஒரு வருஷம் மாதிரி தெரிஞ்சது. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயோ, எனக்கு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா போதும். நான் செய்ய தவறின எவ்வளவோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் குழந்தைய ஒரு முறை கட்டிப்பிடிக்கணும். இந்த உலகத்தோட அழக ஒரு வாட்டி ரசிக்கணும்னு ஏங்குறான். அந்த 5 நிமிஷத்துல அவன் வாழ்ந்த வாழ்க்கையோட மதிப்பு அவன் கடந்த 30 வருஷத்துல வாழ்ந்ததை விட அதிகமா இருந்தது. ஆனா கடைசி நொடியில அவனுக்கு ஒரு செய்தி வருது. உனக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுடுச்சு, நீ வாழலாம்னு. அவனுக்கு உயிர் திரும்ப வந்த மாதிரி இருந்தது. அன்னைக்கு அவன் ஒரு சபதம் எடுக்கிறான். இனி என் வாழ்க்கையில ஒரு நொடிய கூட வீணாக்க மாட்டேன். ஒவ்வொரு வினாடியையும் அர்த்தமுள்ளதா வாழ்வேன்னு. ஆனா ஒரு சில மாசம் கழிச்சு என்ன நடந்தது தெரியுமா? அதே மனுஷன் பழையபடி சோம்பேறியா மாறினான். காலத்தை வீணாக்கினான். தேவையற்ற கோபத்திலையும் மற்றவங்கள குறை சொல்றதுலையும் நேரத்தை செலவழிச்சான். ஏன் நான் இப்போ சாகப் போறதில்ல, எனக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குங்கிற அலட்சியம் திரும்பவும் வந்துடுச்சு. நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேச நேரமில்லைன்னு சொல்றோம். ஆனா சோசியல் மீடியாவில் மணிக்கணக்கா இருக்கிறோம். மரணம் நம்ம வாசல்ல வந்து நிற்கிற வரைக்கும் நாம இப்போ வாழ்ற வாழ்க்கையோட அருமை நமக்கு தெரிகிறதில்லை. காத்திருக்காதீங்க நண்பர்களே. இன்னைக்கே உங்க கனவுக்காக ஒரு அடி எடுத்து வைங்க. உங்ககிட்ட இருக்கிற நேரத்தை மற்றவங்களுக்கு அன்பு காட்ட பயன்படுத்துங்க. ஏன்னா அடுத்த நிமிடம் நமக்கு கிடைக்குமாங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்றே வாழுங்கள்.